How to wake up early? அதிகாலையில் எழுவது எப்படி? ஹலோ கைஸ், வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத பற்றியும் அதனால் நம்ம லைஃப்பில் உருவாகக்கூடிய மேஜிக் அண்டு மிராக்கல்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட கேட்டால் இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷலான இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு தான் சொல்லுவேன். அதிகாலையில் எந்திரிக்கிறத பற்றி பேசாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. பொதுவாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்கணும்ட்டு. காலையில் எந்திரிச்சோமா, குளிச்சோமா, சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பித்தோமான்ட்டு இருக்கணும்ப்பான்ட்டு நம்ம வீட்டில் பெரியவங்களும் அடிக்கடி சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? உங்க மனசுல ஓடக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் தூங்குறதே காலையில தான். இதுல எங்கிட்டு நம்ம காலையில எந்திரிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்ட்டு நோ வேஸ், சான்ஸே இல்லை. இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிச்சுவேஷன் நைட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் வாய்ப்பு இருந்தும் உங்களால் காலையில் எந்திரிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. அப்படி எந்திரிக்கிறனால அப்படி காலையில் என்ன தான் நடந்துட போகுது? இப்படி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இல்லை இதை பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சும் கூட இருக்கலாம். நம்ம இதுவரை கடந்து வந்த இந்த வாழ்க்கை பாதையில் நம்ம வரலாற்று சாதனையாளர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய வெற்றி அடைந்த மனிதர்கள் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா? இல்லை கண் கூடவே பார்த்துருப்போம் இல்லையா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான பழக்கம் தான் இந்த அதிகாலை எழும் பழக்கம். ஆமாங்க, அதனால தான் அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல நல்ல ஐடியாஸ் இந்த உலகத்துக்கு கிடைச்சதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் அவங்களோட திட்டமிடுதல் திறமையும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணமாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, விவேகானந்தர், புத்தர் இவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இவங்களோட சிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு இல்லையா? இப்படி பல வருடங்களுக்கும் பொருந்தக்கூடிய படைப்பாற்றல் மிகுந்த சிந்தனைகள் எல்லாமே இவங்களுக்கு எப்படி உதயமாக இருக்கும்? அதுக்கு முக்கியமான காரணமே இவங்க வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அதிகாலை பழக்கம்தான். நம்பர் 1, அந்த அளவுக்கு என்னதான் நடக்குது அதிகாலையில்? மனித மூளைக்குன்னு சில அதிர்வெண் இருக்குது. அதை ஆல்ஃபா, பீட்டா, காமா, தீட்டா, டெல்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த எல்லா அதிர்வெண்ணுக்குமே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை வகுத்து வச்சுருக்காங்க. மனித மூளை இதில் ஏதாவது ஒரு அதிர்வெண்ணில் கனெக்ட் ஆகிறப்போ அவங்க செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணமாக உங்கள் மூளையோட அதிர்வெண் காமா வேவ்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்ஸும் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும்போது உங்கள் பிரெயின் வேவ்ஸ் பீட்டா ஸ்டேஜில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அதிர்வெண்ணுக்கும் ஒரு செயல்பாடுன்னு கணக்கு இருக்கு. நீங்க அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப பொதுவாக உங்க மூளையோட வேவ்ஸ் ஆல்ஃபா நிலையில அல்லது தீட்டா நிலையில இருக்கலாம். இந்த ஆல்ஃபா நிலை உங்க மூளையும் உடம்பும் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். தீட்டா நிலைங்கிறது டீப் ஸ்லீப், டீப் மெடிடேஷன், கிரியேட்டிவ் அண்ட் ரீகால் இந்த மாதிரியான செயலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு படைப்பாற்றல் சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் எழுத்தாளர்கள், தத்துவவாதிகள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் அவங்களோட நேரத்தை பகலில் பயன்படுத்தணும்னு விரும்புவாங்க. ஏன் இதெல்லாம் காலையில் தான் பண்ண முடியுமா? அப்படி மற்ற நேரத்தில் இந்த மாதிரி யோசிக்கவே முடியாதா? கண்டிப்பாக இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறையவே கவனச்சிதறல் உருவாகிருக்கு. நம்ம முழு கவனத்தையும் ஒரு முகமாக ஒரே விஷயத்தில் நம்மளால் செலுத்த முடிஞ்சா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல தான் இருப்போம். நிறைய பேர் இன்னமும் முன்னேற முடியாமல் இருக்க காரணம் கவனச்சிதறல் ஒன்று தான். ஆனால் அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்ப உங்கள் மனசும் மூளையும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் கவனத்தை ஒரே விஷயத்தில் முழுசாக செலுத்த முடியும். படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் 2 மணி நேரம் முழு கவனத்தோட படிக்கிறது சராசரியாக படிக்கக்கூடிய 8 மணி நேர படிப்புக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் மாணவர்களுக்கு கிடைக்குது. நம்மள பெரும்பாலானவங்க காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோனை எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்திருக்கான்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஆனால் நம்ம அது மாதிரி பண்ணாமல் காலை பொழுதில் எழுந்த உடனே பண்ண வேண்டிய ஒரு 6 விஷயங்களை த மிராக்கல் மார்னிங் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சேவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ் ஃபார் சைலன்ஸ், ஏ ஃபார் அஃபர்மேஷன், வி ஃபார் விசுவலைசேஷன், இ ஃபார் எக்ஸசைஸ், ஆர் ஃபார் ரீடிங் அண்ட் எஸ் ஃபார் ஸ்கிரைபிங். இந்த 6 விஷயங்களை உங்களுடைய காலை பொழுதில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை நான் தமிழ்லேயே குக்கு எஃப்எம்ல தான் கேட்டேன். நீங்களும் இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை கேட்டு பயன்பெறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்னுடைய லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் குக்கு எஃப்எம்னுடைய 1 இயருக்கான பிரீமியம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் கோடான RYL50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃபரில் ஜஸ்ட் 199 ருபீஸுக்கு 1 இயருக்கு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் 55 பைசாவுக்கும் குறைவாகவே. குக்கு எஃப்எம் 10,000 மணி நேரங்களுக்கு மேலே ஆடியோ புக் சம்மரி இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ லைப்ரரியாக இருக்குது. அண்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது.
வாழ்க்கையில் விழுந்து எந்திரிக்கிறத விட காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். இது பல பேருக்கு ஒத்து போகும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் சாதித்த பல பேர் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்க தான். ஆப்பிள் கம்பெனி சிஇஓ டிம் குக் காலையில் 3:45க்கு எழுந்திருப்பாரு. மைக்கேல் ஒபாமா காலையில் 4:30க்கு எழுந்திருப்பாங்க. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம RYL50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க அடுத்த பாயிண்ட்குள்ள போகலாம். நம்பர் 2, சரி ஏன் நம்மளால காலையில் எந்திரிக்க முடியல? இந்த கேள்வி பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறதா. அதுக்கும் நம்ம மூளை தான் காரணம்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம எல்லாரோட உடம்புக்கும் இயற்கையோட சேர்ந்த ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா சர்க்காடியன் ரிதம்ட்டு சொல்லலாம். இன்னும் எளிதாக உயிரியல் கடிகாரம்னு சொல்லலாம். நம்ம இந்த உயிரியல் கடிகாரத்தை சீர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரமே கண்டுபிடிக்காத சூழல்ல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க சூரியனோட இணைந்த ஒரு உயிரியல் கடிகார முறையில தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன எந்திரிக்க காரணம் சூரியன் மறைஞ்சதும் தூங்க போனதுதான். சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம நிறையவே முன்னேறிட்டோம். நம்மளை சுத்தி எப்பயும் வெளிச்சம், நம்ம கையில கூட நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்னு ரொம்ப டெவலப் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்க நேரமே தூங்கி நேரமே எந்திரிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து நம்பர் 3, எப்படி நம்ம உயிரியல் கடிகாரத்தை சரி செய்கிறது? நம்ம மூளை நைட்டு நேரத்தில் ஒரு 10லிருந்து 11 மணிக்குள்ள தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணும். அதை மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தினமும் ஒரு சரியான நேரத்தில் தூங்கி பழகிக்கிட்டால் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாகவே தூக்கமும் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்கள் தூக்கத்தோட தரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் சீக்கிரம் தூங்கினாலும் சரியாக தூங்கலைன்னா உங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்ஸஸ் லைஃப்பை நோக்கி போகவே முடியாது. உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கமும் இருக்கணும். அதே நேரத்தில் அது நல்ல ஆழ்ந்த தூக்கமாகவும் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி தியானம் தான். நீங்கள் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னாடியே உங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையுமே தூரமாக வச்சுருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஆழ்ந்த சுவாசம் விட்டு மெதுவாக மூச்சை கவனித்து ஒரே மனசாக அமைதியாக தியானம் பண்ண உங்கள் இடத்த செட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு நோட்டில் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும், எந்த வேலையெல்லாம் முடிக்கணும்ட்டு குறிப்பெழுதுங்க. ஒரு ஆரோக்கியமான தூண்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூண்டுதல் உங்கள் அதிகாலையில் எந்திரிக்க வைக்கும். நிறைய பேர் எந்திரிக்கும் போதே அவசரமாக இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு சொல்லிட்டு டென்ஷனில் எந்திரிப்பாங்க. இதெல்லாம் ஆழ்ந்த நல்ல தூக்கம் இருந்தால் உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களோட தரமான தூக்கம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. காலையில் எந்திரிக்க ஒரு உத்வேகமான செயல் உங்களுக்கு இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன, இது எல்லாமே ஒரு தெளிவான திட்டமாக உங்கள் கையில் இருக்கணும். சில பேர் காலையில் எந்திரிச்சதும் ஃபோன், வாட்ஸ்அப் மெசேஜஸ், சோசியல் மீடியான்ட்டு உள்ளே போயிட்டு அதுக்கு பழக்கமான உங்கள் மூளையை கஷ்டப்பட்டு தான் வேறு விஷயத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு போகணும், முன்னேறணும்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டு உங்களை நல்ல பழக்கங்களுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. முக்கியமாக காலையில் நேரமே எந்திரிக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு ஒரு நாள் அல்லது 2 நாள்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே கைவிட்டுறாதீங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் மனுஷனை அதுக்குள்ளே உடனே இன்வால்வ் பண்ணிட முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆகச்சிறந்த நல்ல பவர்ஃபுல்லான ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்க நினைக்கக்கூடிய புது புது விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களை அது வெளியே தான் புஷ் பண்ணும். நீங்களும் அது ஒரு சலிப்போட இல்லைனா நமக்கு வராதுன்னு நினச்சி அதை அப்படியே கைவிட்டுருவீங்க. சில பேர் செய்ய சோம்பேறித்தனப்பட்டு கைவிட்டுருப்பாங்க. இந்த எல்லா தடையையும் தாண்டி யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக அந்த வேலையில் செய்கிறாங்களோ, மூழ்கி இருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் அதிலிருந்து நுணுக்கத்தை கற்றுக்க முடியும், அதிலிருந்து ஒரு வெற்றியை தேடிக்க முடியும். ஸோ நெவர் கிவ் அப் கைஸ். அடுத்து நம்பர் 4, பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? ஏன் எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு செயல் செய்யணும்னு நம்ம வேத சாஸ்திரங்கள் சொல்லுது? அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன தான் நடக்குது? பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் 3:40 மணியில் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேலை இயற்கையோட ஒத்து போகக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்கள் நாள் தினமும் காலையில் 3:40 மணிக்கு ஆரம்பமாகிறதா தான் இருக்கும். சூரியன் உதயமாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் நேரம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி பூமி மேலே அதிகமாக இருக்குமாமா. ஒவ்வொரு மனுஷனும் இயங்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலம்ட்டு சொல்கிறாங்க. காலையில் இந்த நேரத்தில் ஆற்றல் அதிகமாக பூமிக்கு வரக்கூடிய நேர்மறையான சக்திகள் அதிகம் கிடைக்குதுன்னு தான் அந்த நேரத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல காரியங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய சொல்லி இருக்காங்க. உங்களோட இந்த தனித்துவமான சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 3:40 மணிக்கு எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளேயாச்சும் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள்.
அடுத்து நம்பர் 5, சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை எப்படி நடைமுறையில் கொண்டு வர்றது. காலையில் எந்திரிச்சு பழக்கமே இல்லாதவங்க திடீர்னு அதிகாலையில் எந்திரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? இத்தனைக்கும் நம்ம மூளை இருக்கே, சொல்லவா வேணும்? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நீங்களே சரியான நேரத்தில் கண்ணு முழிச்சாலும் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தூக்கம் பயங்கரமாக வரும். உங்கள் மூளை உங்களை தூங்க வைக்க 1000 ஐடியாவை கிரியேட் பண்ணி அனுப்பும். அதில் ஒரு யோசனையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு சரி நாளைக்கு ஆரம்பிக்கலாம்ட்டு நினச்சி பல நாளை நீங்கள் காலை நேரத்தில் தூங்கியே கழிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இது என்னோட வாழ்க்கையில் நான் மாறணும்னா சீக்கிரம் எந்திரிச்சே ஆகணும். அதே நேரத்தில் நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு பண்ண வேண்டிய செயல்களில் கரெக்டாக செஞ்சுட்டா அதில் இருந்து வர்ற பெனிஃபிட்ஸ் என்ன, உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றி இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே ஞாபகத்தில் கொண்டு வந்து எந்திரிக்க பாருங்கள். சில பேர் நினைக்கலாம், நான் இதே மாதிரி ட்ரை பண்ணியும் என்னால் சரியாக எந்திரிக்க முடியலன்ட்டு. நீங்கள் உங்கள் உடம்பை காலையில் எழுந்திரிக்க பழக்கப்படுத்திக்க ஒரு நல்ல ஐடியா நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த டைம் எந்திரிக்கணும்ட்டு ஒரு டைம் செட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை டார்கெட்டாக மாற்றுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எந்திரிக்கக்கூடிய நார்மல் ரொட்டீன் டைம் 7ன்னு வச்சுப்போம். இப்போது 5 மணியில் எந்திரிக்கணுங்கிறது உங்களோட டார்கெட். ஆனால் உங்களால் அதை கண்டினியூவாக செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 21 நாள் 7ல் இருந்து 6:30 மணின்னு, அடுத்த 21 நாள் 6:30 இருந்து 6 மணியாகவும், அடுத்த 21 நாள் 6ல் இருந்து 5:30 மணிக்கும், அடுத்து தொடர்ச்சியாக 5 மணின்னு நீங்கள் எந்திரிக்கக்கூடிய நேரத்தை குறைச்சு அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். இது தொடர்ச்சியாக செய்கிறப்ப உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், நல்ல மாற்றமும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தை சீக்கிரம் தூங்குற மாதிரி மாற்றிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதனால் நீங்கள் அனுபவிக்க போகிற இன்பங்கள் எல்லாமே இந்த கஷ்டத்தை மறக்க செஞ்சிடும். பொதுவாக எல்லாருமே அதிகாலையில் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அதிகாலை பொழுது நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முழு பிரபஞ்ச ஆற்றலும் உங்ககிட்ட பேச தயாராக இருக்கும். அப்புறம் என்ன, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து பெரிய ஆற்றல் மிக்க மனிதராக மாற உங்கள் அதிகாலை பொழுது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உடம்போட சர்க்காடியன் ரிதம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் இயற்கையோட ஒத்த ஒரு மனிதராக மாற ஆரம்பிப்பீங்க. நல்ல எண்ண ஓட்டமும் நல்ல சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே பிறப்பெடுக்கும். முழு கவனத்தோட நீங்கள் நினச்ச காரியத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து நீங்களும் வரலாறு படைக்கும் மனிதராக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனல் பிக் திங்க், இந்த சேனலில் டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு தேவையான இன்னும் பல வெரைட்டியான கண்டென்ட்ஸ் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே வாங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.